வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் ஒரு பக்கோடா எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கோடா பண்ணுறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டை தட்டி சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கோடாக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடாக இருக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பக்கோடா போடுறதுக்கு காய வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதிலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இதில் நல்லா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சூடாக இருக்க எண்ணெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பக்கோடா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா பொறுன்னு இருக்கும். அதுக்காண்டி நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா தண்ணி தொளிச்சு இந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கிள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு தயாராக இருக்குது. எண்ணெய் காயையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக பக்கோடா கிடைக்கும். எண்ணெயில் போடும்போது ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா பொறுன்னு உங்களுக்கு அதே நேரத்தில் உள்ள வெந்தும் பக்கோடா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாயங்கால நேரத்தில் நீங்கள் டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மொறுன்னு தயாராகிருச்சு. நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வீட்டில் நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறப்ப இந்த பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே பொரித்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.